கமான் ஜனா. ப்ரோ இது லோ ப்ரோ. மேஜர் லோ. இது லோ. தட்ஸ் இது இட். குட். இது ஹை ப்ரோ. ஹை. ஓகே பக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மந்த்ல பாத்தீங்கன்னா ப்ரோ இங்க இந்த இடத்துல இப்ப ரீ ரீடெஸ்ட்ல இருக்குது ப்ரோ. ஓகே. மொத்தமா ஓவரால் சார்ட்ல ஓகே. இப்ப வெல். அப் ட்ரெண்ட்ல இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது ப்ரோ ரீடெஸ்ட் கிட்ட. ஓகே. ரீடெஸ்ட் கிட்ட ரீடெஸ்ட் வந்து உடைச்சிருச்சு ப்ரோ. ரீடெஸ்ட உடைச்சிச்சு. ஓகே. அடுத்த ஃபிளிப் வச்சிச்சு அப் ட்ரெண்டா. ப்ரோ இப்ப திரும்பி நம்ம இப்ப இங்க இருந்து ஒரு ரீடெஸ்ட் போடலாம் ப்ரோ. இது அப் ட்ரெண்டுக்கு ரீடெஸ்ட் வந்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அந்த ரீடெஸ்ட் எப்ப எடுக்கணும் ஜனா? ப்ரோ ரீடெஸ்ட்டுக்குன்னு ஒரு ப்ராபபிலிட்டி நடக்கணும்ல. அதான் ப்ரோ இந்த இடத்துல பிரேக் பண்ணா ப்ரோ. அந்த லோவ பிரேக் பண்ணா அந்த லோவெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட்டுக்கு போகணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? வெல். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப ஃபிளிப் ஸ்விங் லோ மார்க் பண்ணீங்க. தட்ஸ் குட். ஃபிளிப் வேணாம். ஃபிளிப்ப மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் ஓகே போட்டு ப்ரோ. ஓகே கன்ஃபியூஸ் ப்ரோ. பண்ணிக்க வேணும். ஸோ ஃபிளிப் ஸ்விங் லோ மார்க் பண்ணியாச்சு. இம்பல்ஸ் மொமெண்டம் எது? ப்ரோ இது ஃபுல்லாவே இம்பல்ஸ் மூவ்மெண்ட் தான் ப்ரோ. அது ஃபுல்லாவே என்னது? இம்பல்ஸ் மூவ்மெண்ட் தான் ப்ரோ இது ஃபுல்லாவே. ஓகே குட். நெக்ஸ்ட் வீக்குக்கு போலாமா ப்ரோ? வீக்குக்கு போலாமா? எஸ் கோ ஆன். ப்ரோ வீக் லோ பாத்தீங்கன்னா இது வந்து லோ ப்ரோ. ஓகே. இந்த லோ பிரேக் ஆகுறது வரையும் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப் ட்ரெண்ட். ஸோ அது மொமெண்டம் எது? இம்பல்ஸ் மொமெண்டம் ஃபுல்லா எது? ப்ரோ இது ஜஸ்ட் ஃபுல்லா ப்ரோ. ஓகே தட்ஸ் குட். ஸோ அந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் லோ எது? இங்க வெளியிலேயே தெரியுது அழகா. இன்டர்னல் லோ இங்க ப்ரோ. வெல் டன். இப்போ இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன மூவ்? மார்க்கெட் வந்து அப் தான் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் கோ ஆன் தி நெக்ஸ்ட் ப்ளீஸ். பாத்தீங்கன்னா இப்ப இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரோ. இங்க வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரோ. ஓகே ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? மேல போயிட்டு இருக்குது ப்ரோ. மேல போயிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிடுச்சா? டெய்லிக்கு போங்க. ஸோ ஃபார் த டெய்லி போயாச்சு ப்ரோ. டெய்லியில பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு இம்பல்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிட்டு இப்போ வந்து மார்க்கெட் பொறுமையா மேல போயிட்டு இருக்குது ப்ரோ. பொறுமையா என்ன பண்ணிட்டு இருக்கு? மேல போயிட்டு இருக்குது ப்ரோ. மேல போயிட்டு இருக்கா? ஸோ அடுத்த ஆமா ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? ஸ்விங் லோ இது ப்ரோ. லோ எது? ப்ரோ இது ப்ரோ. வா. ஆமா ப்ரோ. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இந்த இந்த இடத்துல லோ கட் ஆயிருக்கு ப்ரோ. ஒரு ஃபிளிப் வச்சிருக்குது ப்ரோ. ஓகே வெயிட். நம்ம சொல்லுவோம். ஓகே இப்போதைக்கு ப்ரோ. இது ஃபுல்லாவே இம்பல்ஸ். மார்க்கெட் எங்க டெஸ்டினேஷன் எது? So we ப்ரோ are அப் taking a ட்ரெண்ட் தான் ப்ரோ. destination. அப் ட்ரெண்ட் டெஸ்டினேஷன் எதை தான் சொல்லலாம்? ப்ரோ. அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ஹைய மார்க் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் தான். டெஸ்டினேஷன் எங்க? டெஸ்டினேஷன் மீன்ஸ் இந்த ஓகே ஹை ஸ்டாப். வரையும் ப்ரோ. ஓகே பக்கா. ஸோ இது வரைக்கும் போகும்னு நம்ம தெரிஞ்சு. இப்போ இம்பல்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த இதில் இப்போ கரண்ட் இன்டர்னல் இம்பல்ஸ்னு எடுத்துக்கிட்டா எதை எடுத்துப்போம்? ப்ரோ இது ப்ரோ. தட்ஸ் இட். இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும் என்ன பண்ணும்? இன்டர்னல் ப்ரோ ஒரு ஸ்விங் லோவா உடைக்கணும். ரைட்டா? வரைக்கணும் ப்ரோ. அது எங்க இருக்கும்? 4 ஹவர்ஸ் போங்க. ப்ரோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா உடைச்சிருச்சு ஸோ ப்ரோ. 4 ஹவர் லாங் லாஸ்டிக் ஹை எங்க இருக்கு? ஒரு இடத்துல ஹையா வச்சிருக்கோம்ல அது எங்க இருக்கு? ப்ரோ இங்க மேல இருக்கு ப்ரோ. 4 ஹவர்ஸ் இப்போ கரண்டா 4 மார்க்கெட் ஹவர் ட்ராப் ஆன கரண்ட் ஹை இங்க இருக்கு ப்ரோ. ஷிஃப்ட் பிடிச்சு போடணும். ஷிஃப்ட் பிடிச்சா ஸ்ட்ரைட் ஆயிடும். ஓகே. இப்போ ஈக்குவல் ஹை வைக்கல. அப்ப ஸ்விங் லோ எடு? ஸ்விங் லோ இது ப்ரோ. பக்கா. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. லோ டு ஹைக்கு என்ன பண்ணும்? ப்ரோ. ரீடெஸ்ட் ப்ரோ. இந்த இடம் ஒரு ரீடெஸ்டா இருக்கும் ப்ரோ. லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணணும். ஓகே ப்ரோ. கரெக்டா ரீடெஸ்ட் எடுத்துக்கிட்டாவே கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. லோ வெப்போட லோவ பக்கா. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? ப்ரோ மேல டாப் போயிருக்கு ப்ரோ. ஆயிருக்கா? எஸ் மார்க் ப்ரோ. பண்ணுங்க. அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோனை மார்க் பண்ணுங்க. அப்ப இந்த ஜோனை உடைக்கிற வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? மேல போக தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. மேல போக வாய்ப்பு இருக்கா? எஸ் ப்ரோ. பக்காவா? பக்கா ப்ரோ. ம் பக்கா ப்ரோ.
அவ்வளோதானே. எஸ் ப்ரோ. ப்ரோ அடுத்து 1 ஹவர் போலாமா ப்ரோ? நெக்ஸ்ட்டு 1 ஹவர். 1 ஹவரா? எஸ் ப்ரோ. 1 ஹவர்ல ஹைய உடைச்சிச்சு மார்க்கெட் மேல தான் போகுது. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா இருக்கு? ரேலியா இருக்குன்னா எங்க அடுத்த ட்ரேட் எடுக்கணும்? ப்ரோ ரேலியா இருக்கா மார்க்கெட்டு? ப்ரோ ஃபுல்லா ரேலியா இருக்கு ப்ரோ. அதானே. இந்த இடத்துல ஒரு செக்ஷன் மாதிரி கிரியேட் ஆனா ஆஹா. ஒரு எங்க நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும்? நம்ம என்ன ட்ரேடுக்கு மட்டும் வெயிட் பண்ணணும்? ப்ரோ அப் ட்ரெண்டுக்கு ப்ரோ. அப் ட்ரேடுக்கு. நெக்ஸ்ட் பை ட்ரேட் எங்க எடுக்கலாம்? ப்ரோ இந்த லோக்கு வந்து எடுக்கலாம் ப்ரோ. அந்த லோக்கு வந்தாதான் நான் என்ன பண்ணணும்? அப் ட்ரெண்ட் எடுக்கணும் ப்ரோ. அப்புக்கான பை ட்ரேட எடுக்கணும். எடுக்கணும். ஆமாவா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு ப்ரோ. அவ்வளோதான். இப்ப பைக்கான பிளான் போடுங்க. இனிமே பை எடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு கரெக்ஷன் ஏரியால அப்படி இல்லாட்டி அப்படியே பார்த்து வரீங்க. பிளான் ட்ரேட் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி வந்தா நம்ம எடுக்கலாம் ப்ரோ. இந்த இடத்த பிரேக் ஆகும் ப்ரீ டெஸ்ட் பாருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். செல்லு போடு என்ன பொறுத்தவரைக்கும் வேணாம்னு சொல்லேன். ஏன்னா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டா இருக்கு? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் என்னன்னா ட்ரை பண்ணணும். பை சைடு தான் ஸோ ப்ரோ. எங்கெங்கெல்லாம் பை எடுக்கலாம்? 2 இடம். எங்கெங்கெல்லாம் பை ப்ரோ எடுக்கலாம்? ப்ரோ இங்க எடுக்கலாம் ப்ரோ. எங்க லோல அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு செக்ஷன் கிரியேட் ஆனா இங்க ஒரு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு கீ இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர். அந்த இடத்துல இங்க இருந்து நம்ம போட்டோம். 1 மினிட் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு கீ இருக்கு ப்ரோ. அதனால இங்க வந்துட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பக்காவா? எஸ் ப்ரோ. ம். ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு போறது பை சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பக்கா? எஸ் ப்ரோ. இந்த ஹை வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு ப்ரோ. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இந்த ஹைட்ட ம். நான் இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு ப்ரோ. நேத்துல ஃபுல்லா என்ன இருக்கு? கன்சல்டேஷன் நடந்திருக்கு கன்சல்டேஷன். ப்ரோ. அதெல்லாம் ஓகே. பட் இப்ப எங்க பை ஆகணும்? இப்ப கரண்ட் பிளான் என்ன? கீழ வந்தா பை பண்ணலாம் ப்ரோ. கீழ வந்தா பை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கரெக்ஷன் ஏரியால ஓப்பன் ஏரியா பை பண்ணலாம் ப்ரோ. போயிடுங்களா? புரியுது ப்ரோ. அவ்வளோதான். சூப்பரா பண்ணிருந்தீங்க. பார்த்து போடுங்க தம்பி. எங்கெங்க பை எடுக்கலாமோ அங்கங்கலாம் ஒரு பிளான் போடுங்க. இங்க இருந்து பை எடுக்கலாம் ப்ரோ. அப்படி ம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருது ப்ரோ. ஓகே. இங்க வந்துட்டு கூட இங்க வந்துட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஓகே குட். எல்லாத்துக்குமே என்ன தேவை? பைக்கான கன்ஃபர்மேஷன் தேவையா? கன்ஃபர்மேஷன் தேவை ப்ரோ. ம். கன்ஃபர்மேஷன் தேவை ப்ரோ. பக்கா? பக்கா ப்ரோ. கிளியர்? கிளியர் ப்ரோ. அவ்வளோதான். ஓகேவா ப்ரோ? சூப்பர்.